Good evening, students. Good evening, ma'am. Today we will discuss the question paper. Good evening, ma'am. Good evening, ma'am. First we'll see the நீங்க புக்கை ஓபன் பண்ணுங்க, ஒரு குயிக் ரிவிஷன் கொடுத்துட்டு நம்ம கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணலாம். வாய்ஸ் கேக்குதாமா? கேக்குது மேம். ஹலோ, கேக்குதா? எஸ் மேம். ரொம்ப லோவா இருக்கா வாய்ஸ்? உங்க வாய்ஸ் சவுண்ட் கம்மியா இருக்கே. எஸ் மேம். அதுக்கு கொஞ்சம் சவுண்ட் ரைஸ் பண்ணிக்கோங்க. புக் ஓபன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு குயிக் ரிவிஷன் கொடுத்துட்டு அப்புறமா ஃபுல்லா லெசன் முடிச்சிட்டேன். நான் அன்னைக்கு லாஸ்ட் வீக்கே முடிச்சிட்டேன். மண்டே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நம்ம கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணுங்க. First வந்து ionic equilibrium we have seen strong electrolyte, weak electrolyte பார்த்தோம். strong electrolyte நாம ionize completely or partial ionization ma? Completely. Ionize completely, we call it as a strong electrolyte. Weak electrolyte and partially ionization. Example number, give example for strong electrolyte. Strong electrolyte. It's acid. HCl, sodium chloride, அதெல்லாம் கொடுக்கலாம். Weak electrolyte Acetic acid. Acetic acid, very good. Next, degree of dissociation, the extent to which the weak electrolyte ionized is expressed. இப்போ எவ்வளோ இப்போ அசிட்டிக் ஆசிட் வந்து வீக் ஆசிட் சொல்றோம், அது எவ்வளோ எக்ஸ்டென்ட் வரைக்கும் வந்து அயனைசேஷன் ஆயிருக்கு, அதோட வேல்யூ கொடுக்கறது தான் வந்து டிகிரி ஆஃப் அயனைசேஷன். அடுத்து நம்ம அயனைசேஷன் ஆஃப் வீக் எலக்ட்ரோலைட் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ஆஸ்வால்ட்ஸ் டைல்யூஷன்ல ஆல்பா இஸ் ஈக்குவல் டு கே ரூட் ஆஃப் கே பை சி. அடுத்து என்னென்ன 3 கான்செப்ட் பார்த்தோம்? அரேனியஸ் கான்செப்ட், Lowry concept, then Lewis. Very good, Lewis concept. Yeah, Arrhenius concept. What என்ன சொல்ற? According to him, what's the acid name? Ma'am, in water they give H plus ions. Proton and the if they readily give the H plus ions, we call it as an acid. Which gives on the base, we call it as an base. Which is gives on the OH minus ion and is called it as an base. அப்படின்னு சொல்லலையா? Say substance that is on the capable of producing H plus ion. இந்த சப்ஸ்டன்ஸ் வந்து H plus ions கொடுக்குதோ அதெல்லாம் வந்து ஆசிடும், எது வந்து OH minus ion கொடுக்குதோ அதெல்லாம் வந்து பேஸ் அப்படின்ட்டு தான் வந்து அவருடைய கான்செப்ட் ஆகுது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவருடைய சம் லிமிடேஷன்ஸ் இருந்ததுனால அடுத்தது பிரான்ஸ்டட் லவ்ரி கான்செப்ட். அவர் என்ன சொன்னாரு? அக்கார்டிங் டு ஹிம், acid வந்து proton ion. Proton. So proton donor, proton donor and the base on the proton acceptor அப்படின்னு சொன்னாரு. நெக்ஸ்ட் வந்து லூயிஸ் கான்செப்ட் என்ன சொல்ல? லூயிஸ் கான்செப்ட்ல They are acids. These are which accept a pair of electrons. Pair of electrons which வந்து
டொனேட் வந்து அது வந்து ஆசிட் அப்படின்னு பேஸ் அப்படின்னு ஸோ மாறி வரும். அதுல வந்து ஆசிட் இது வந்து புரோட்டான் டோனார் வந்து நம்ம ஆசிட் சொல்லுவோம் பிரான்செட்ல. இங்க வந்து பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து அக்செப்ட் பண்றது வந்து ஆசிட் அப்படின்னு. ஆசிட் மே பி டிஃபைன்ட் as தி அண்ட் அக்செப்ட் அண்ட் வந்து எலக்ட்ரான் பேர். அது அடுத்தது வந்து ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி ஆசிட்ஸ் வந்து அரேனியஸ் கான்செப்ட்ல அதெல்லாம் பார்த்து ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி அதெல்லாம் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து அயனைசேஷன் ஆஃப் வீக் ஆசிட். அது எப்படி பண்ணோம்னு சொன்னோம் இல்லையா, வீக் ஆசிட் வாட்டரு நம்ம வந்து எப்படி பண்ணோம், கே கே ஈக்லிபிரியம் எப்படி வரும் உங்களுக்கு, பேஸ் டிவைடட் பை ஆசிடு வாட்டரோட மல்டிப்ளை பண்ணும்போது கேஏவா மாறிடும். கேவா போட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வந்து ப்ராடக்ட் டிவைடட் பை ரியாக்டன்ட் அந்த இது கான்செப்ட்ல வந்து கேயோட வேல்யூ அதே மாதிரி பேஸ்க்கு வந்து கேபியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்றோம். வாட் யூ மீன் பை பாலி புரோட்டிக் ஆசிட்னா என்ன? Many protons. What do you mean by acid containing? பாலினா மெனி இல்லையா, மெனி என்ன இருக்கணும் இங்க, Protons. பாலி. வெரி குட். டூ அயனைசபிள். ஸோ அதுல வந்து டூ அயனைசபிள் புரோட்டான்ஸ் இருந்ததுன்னா பெர் மாலிகுலுக்கு அது டைப்ரோட்டிக் ஆசிட். த்ரீ இருந்ததுன்னா ட்ரைப்ரோட்டிக் ஆசிட். அதே மோர் தேன் த்ரீ இருந்ததுன்னா வி கால் இட் அஸ் வந்து பாலிப்ரோட்டிக் ஆசிட். பாத்தீங்கன்னா சல்ஃபியூரிக் ஆசிட் H2SO4ல பாத்தீங்கன்னா ரெண்டு அயனைசபிள் அயான் இருக்கு, அயனைசபிள் புரோட்டான்ஸ் இருக்கு இல்லையா, ஒரு மாலிகுல்ல ரெண்டு புரோட்டான் H பிளஸ் இருக்கு, அதனால அது வந்து டைப்ரோட்டிக். அதே மாதிரி பாஸ்போரிக் ஆசிட்ல H3PO4ல மூணு இருக்கு, அது வந்து வி கால் இட் அஸ் அண்ட் பாலி. இதுல வந்து டிகிரி ஆஃப் வந்து அயனைசேஷன் டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் தான் அந்த ஆல்பாவோட வேல்யூ பார்த்தோம் இல்லையா. அது இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. டிகிரி ஆஃப் derive the expression for அந்த டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் ஃபார் தி வீக் ஆசிட் கேட்டிருக்காங்க. இது உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ல பண்ணும்போது நம்ம டிஸ்கஸ் பண்ண ஒண்ணுமே இல்லை. இது அப்படியே இந்த டெரிவேஷனே கேட்டிருக்காங்க. என்ன பண்ணோம்னா ஆசிட்க்கு நம்ம எப்படி எழுதுவோம், HA போட்டு வாட்டர் போட்டுக்கணும். அது வந்து ஸ்பிளிட் அப் ஆகிற போது H3O பிளஸ் A மைனஸா போட்டுக்கோங்க. இனிஷியல் ஸ்டார்டிங் வந்து நான் ஆசிடுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து டி எடுத்திருக்கேன். அந்த வாட்டர் வந்து 55 போடலாம், அப்படியே கூட விட்டுடலாம். நீங்க ஸ்டார்டிங்ல வந்து ஒன்றும் இருக்காது இல்லையா, அயனைசேஷன் ஸ்டார்ட் ஆகாது இல்லையா, அப்போ அதனால வந்து ஹைட்ரோனியம் அயானும் A மைனஸ் அயன் வந்து 0 ஈக்லிபிரியம் ரீச் ஆகும்போது எப்படி இருக்கும்னா C இன்டூ 1 மைனஸ் ஆல்ஃபா கொஞ்சம் வந்து அயானைஸ் ஆயிருக்கும் இல்லையா, ஏன்னா ப்ராடக்ட் பக்கம் வந்து கொஞ்சம் அயான்ஸ் வெளில வந்திருக்கு இல்லையா. ஸோ ஒன்ல இருந்து ஏன்னா இது வீக் ஆசிட் சொல்லியிருக்கோம், அப்போ கொஞ்சம் தான் ஒரு பார்ட்லி தான் வந்து அயனைஸ் ஆயிருக்கும். அதை வந்து லெட் இட் பி ஆல்ஃபாவை போட்டுக்குங்க. அப்போ என்னன்னா எவ்வளோ அயான்ஸ்னா சி ஆல்ஃபா போட்ட பிறகு நம்ம வந்து கேஏ எப்படி எழுதுவோம், ப்ராடக்ட் டிவைடட் பை ரியாக்டன்ட் இல்லையா, அதோட கான்சன்ட்ரேஷன் இது மாதிரி எழுதிட்டு என்னென்ன வேல்யூஸும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறீங்க. சி ஆல்ஃபா போட்டிங்கன்னா சி ஆல்ஃபா ஸ்கொயர்டு ஆல்ஃபா சி ஸ்கொயர்டு ஆல்ஃபா ஸ்கொயர்டு. இதுக்கு என்ன வரும்னா உங்களுக்கு C1 மைனஸ் ஆல்ஃபா. அது என்ன ஆகும்னா 55 வந்து அந்த கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ வந்து கேஏவோட வந்து அந்த வாட்டரோட மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு கேஏவா மாறிடுச்சு. இப்போ இங்க கீழே இது டினாமினேட்டர்ல இருக்கிற சியும் நியூமினேட்டர்ல இருக்கிற சியும் கேன்சல் ஆகி வில் கெட் வந்து சி ஆல்ஃபா ஸ்கொயர் 1 மைனஸ் ஆல்ஃபா. ஆல்ஃபா வந்து என்னது, தட் இஸ் டிகிரி ஆஃப் டிசோசியேஷன், எவ்வளவு வந்து அயனைஸ் ஆயிருக்கு, டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் ஆர் அயனைசேஷன் இல்லையா, எவ்வளோ ஏன்னா ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் வீக் ஆசிட், அப்போ கொஞ்சம் தான் வந்து பார்ஷியலியா தான் வந்து அயனைஸ் ஆகும். ஸோ ஒன்ல இருந்து ரொம்ப வந்து பாயிண்ட்ல வரும் ஆல்ஃபா. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம், அதை வந்து நெக்லெக்ட் பண்ணிட்டு வெறும் ஒன்னை மட்டும் கன்சிடர் பண்ண, அதை இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ அதனால நம்ம வந்து 1 மைனஸ் ஆல்ஃபா அதான் வெரி வெரி லெஸ், ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து வெரி வெரி லெஸ் தேன் 1, அதனால நம்ம கேன் வந்து நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஸோ வெறும் உங்களுக்கு என்ன இருக்கும், சி ஆல்ஃபா ஸ்கொயர். ஸோ கேஏ இஸ் ஈக்குவல் சி ஆல்ஃபா ஸ்கொயர்னா ஆல்ஃபா ஸ்கொயர் வேணும்னா கேஏ பை சி. ஸோ ஆல்ஃபா மட்டும் வேணும்னா அந்த ஸ்கொயர் வந்து இதுக்கு வந்து ரூட்டா மாறிடும். வந்து யூ வில் கெட் வந்து ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் கேஏ பை சி. இது இந்த எக்ஸ்பிரஷன் கேட்டிருக்காங்க எக்ஸாம்ல, கொஞ்சம் இதே எக்ஸ்பிரஷன் அப்படியே பார்த்து எழுதிக்கணும். நான் ரெஃபர் போட்டிருக்கேன். அப்போ இந்த பேஜ் நம்பர் வந்து 332 போட்டிருக்கேன் பேஜ் நம்பர், ரெஃபர் பண்ணி இந்த டெரிவேஷன் மட்டும் நீங்க படிச்சுக்கணும். அடுத்து ஆட்டோ அயனைசேஷன் என்னன்னா, வாட் யூ மீன் பை ஆட்டோ அயனைசேஷன் ஆஃப் வாட்டர்னா என்னது? ஹலோ Ma'am, itself ionizing. ரெண்டு வாட்டர் மாலிகுலே வந்து கம்பைன் பண்ணி ஒரு ஆசிடும் ஒன்று பேஸா வந்து ஆக்ட் ஆகும், அதான் வந்து செல்ஃப் அயனைசேஷன். ஸோ அதுக்காக இதுக்கு நம்ம வந்து ஒரு அயனைசேஷன் கான்ஸ்டன்ட் ஃபைண்ட் அவுட் பண்றோம். KW இஸ் ஈக்குவல் டு H பிளஸ் கான்சன்ட்ரேஷன் OH மைனஸ் கான்சன்ட்ரேஷன். இந்த KW என்னன்னா அயானிக் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர். அதுதான் வந்து வாட்டருடைய KWன்னா என்னன்னா உங்களுக்கு
ionic product constant of water. இது nothing but the product of the H plus ion and OH minus ion தான் வந்து இது KW னா ionic product constant of water. அதுல வேல்யூ என்னன்னா 1 into 10 power வந்து -14. சம்ஸ்ல தான் யூஸ் ஆகும். எப்படி அந்த அசிடிக் பேசிக் நியூட்ரல் சொல்யூஷன் வச்சு இதுவும் ஒரு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. H plus OH minus ion வச்சு நீங்க வந்து எப்படி அது அசிடிக் சொல்யூஷன் பேசிக் சொல்யூஷன் சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா H plus ion அதிகமா இருந்ததுன்னா அது அசிடிக் சொல்யூஷன். கான்சன்ட்ரேஷன் ஏன்னா உங்களுக்கு ஆசிட்ல தானே H plus இருக்கும், ஸோ அது அசிடிக் சொல்யூஷன். OH மைனஸ் அயான் அதிகமா இருந்ததுன்னா அது வந்து பேசிக் சொல்யூஷன். இல்ல ரெண்டுத்துடைய அயான்ஸும் வந்து ஈக்குவலா இருந்ததுன்னா H plus கான்சன்ட்ரேஷன் இஸ் ஈக்குவல் OH மைனஸ் அயான் இருந்ததுன்னா அது நியூட்ரல் சொல்யூஷன். இதுவும் வந்து கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. இந்த இது அடுத்தது பாத்தீங்கன்னா சம்ஸ் எல்லாம் அன்னைக்கு போட்டு காமிச்சேன் இல்லையா போர்ட்ல உங்களுக்கு. pH உடைய ஃபார்முலா என்னமா? What is the formula to find out pH? ஞாபகம் இருக்கா ஃபார்முலா? minus log H plus. வெரி குட். H plus concentration ஸ்கொயர் பிராக்கெட் போடணும்னா அதோடைய வெறும் H plus போட்டா ராங். அது ஸ்கொயர் பிராக்கெட் போட்டா அதோடைய கான்சென்ட்ரேஷன் ஹைட்ரஜன் அயனுடைய கான்சென்ட்ரேஷன் அல்லனா ஆசிடுடைய கான்சென்ட்ரேஷன் அந்த வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அந்த கான்சென்ட்ரேஷன் எதுல எம்ல ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி லாகுடைய வேல்யூ வச்சு இந்த சம்ஸ் எல்லாம் கூட கேட்டிருக்காங்க. அது ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். கொஸ்டின் இப்போ டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு சொல்றேன். அதே மாதிரி POH எப்படி கண்டுபிடிப்பீங்க? How will you find out POH? Minus log concentrated OH ions. வெரி குட். மைனஸ் லாக் OH மைனஸ் கான்சன்ட்ரேஷன். அப்புறம் வந்து pH பிளஸ் POH இஸ் ஈக்குவல் டு 14. சம்டைம்ஸ் வந்து சிம்பிளா 2 மார்க்ஸ் கூட கேட்கலாம். pH உடைய வேல்யூ என்ன, POH உடைய வேல்யூ அவங்களே கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு கூட நம்ம வந்து இன்டைரக்டா வந்து நம்ம pH உடைய வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இந்த ஃபார்முலா கூட இருக்கு. pH பிளஸ் POH இஸ் ஈக்குவல் டு 14 into 1. அந்த ஃபார்முலா கூட இருக்கு. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கூட நீங்க வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அடுத்தது இதெல்லாம் வந்து pH சம்ஸ்ல வந்து நிறைய சம்ஸ் கேட்டிருக்காங்க. அந்த pH உடைய சம்ஸ் எல்லாம் நீங்க ஃபார்முலா மட்டும் கன்சிடர் பண்ணீங்கன்னா போதும். நெக்ஸ்ட் வந்து காமன் அயான் எஃபெக்ட் அப்படி சொன்னேன் இல்லையா. காமன் அயான் எஃபெக்ட்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? காமன் அயான்னா இப்ப பாருங்க, நான் வந்து அசிட்டிக் ஆசிட் இருக்கு, அதுல வந்து ஒரு சால்ட் எடுத்துக்கிறேன். அந்த சால்ட்ல வந்து அந்த அதுடைய ஒரு அயான் வந்து காமனா இருக்க மாதிரி பாத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து அசிட்டிக் ஆசிட்ல நான் வந்து சோடியம் அசிட்டேட் வந்து ஆட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன காமனா இருக்கு ரெண்டுத்துக்கும்? அசிட்டிக் ஆசிட் ஃபார்ம்ல வந்து CH3COOH, சோடியம் அசிட்டேட் வந்து CH3COONA. இதுல என்ன காமனா இருக்கு? காமன் என்ன இருக்கு இதுல? COO மைனஸ். இது மாதிரி வந்து நம்ம தெரியாம வந்து ஒரு அசிட்டிக் ஆசிட்ல இது மாதிரி சோடியம் அசிட்டேட் போட்டோம்னா, நான் வந்து ஏதோ மிக்சிங்ல வந்து இப்போ ஒரு சால்ட்டும் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆசிட்ல வந்து சால்ட் போட்டேன். அப்ப என்ன ஆகும்னா என்ன எஃபெக்ட் ஆகும்? அந்த மாதிரி ஒரு காமன் அயன் இருந்ததுன்னா என்ன பண்ணும்னா, ஆல்ரெடி அசிட்டிக் ஆசிட் வந்து வீக் ஆசிட், அது வந்து அயான்ஸ் வந்து கொடுக்கறது ரொம்ப ரொம்ப வந்து பார்ஷியலா தான் வந்து அயான்ஸ் கொடுக்கும். அந்த நிலைமையில நம்ம வந்து சோடியம் அசிட்டேட் ஆட் பண்ணிட்டோம்னா இன்னும் என்ன ஆகும்னா அந்த அசிட்டிக் ஆசிட் வந்து அயனைஸே வந்து ஆகாது. ஸோ வந்து கொஞ்சமா கொடுத்த அயான்ஸ் கூட வந்து என்ன ஆகும்? இன்னும் கம்மியாயிடும். அதாவது சப்ரஸ் தி அயனைசேஷன் ஆஃப் தி வீக் ஆசிட். ஸோ நம்ம இது மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லா இருக்கிறதுக்காக இது வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஆட் பண்ணும்போது இது மாதிரி காமன் அயனா இருந்ததுன்னா அது மாதிரி ஒரு சால்ட் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி வீக் ஆசிட் வந்து பார்ஷியல் அயனைஸ் ஆகும் இல்லையா. இன்னும் இந்த காமன் அயன் எஃபெக்ட்னால இன்னும் வந்து அயனைசேஷன் ஆஃப் அந்த வீக் ஆசிட் இன்னும் வந்து சப்ரஸ் ஆகும். சப்ரஸ் தானது இன்னும் குறைஞ்சிடும். குறைஞ்சி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார்டிங்ல வந்து வெறும் அசிட்டிக் ஆசிட் வந்து ஒரு 10 அயான்ஸ் தான் வந்து கொடுத்துட்டே இருந்தது. இப்போ நான் வந்து இந்த சோடியம் அசிட்டேட் ஆட் பண்ணோன்னு அதுல அயான்ஸ் வந்து கம்மியாகி ஒரு 5, 3 அப்படிதான் நிற்கும். ஸோ அப்போ சப்ரஸ் பண்ணிடுது இது போய் இந்த காமன் அயன் எஃபெக்ட்னால. அதான் வந்து வி கால் இட் அஸ் வந்து காமன் அயன் எஃபெக்ட். இது பார்த்தோம் இல்லையா எஃபெக்ட் ஆஃப் காமன் அயான்ஸ். அதே மாதிரி அமோனியம் ஹைட்ராக்சைடு இருக்கு, அமோனியம் குளோரைடு இருக்கு. இது வந்து இதுல என்ன இருக்கு காமன் அயானு? அமோனியம் ஹைட்ராக்சைடு ஃபார்ம்ல NH4OH, அமோனியம் குளோரைடு ஃபார்ம்ல NH4Cl. இதுல என்ன காமனா இருக்கு? அமோனியம்ல NH4. இப்போ எது சப்ரஸ் ஆகும்? எது ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட், எது வீக் பேஸ், எது ஸ்ட்ராங் ஆசிட், ஸ்ட்ராங் சால்ட், எது வீக் பேஸ்?
Ma'am, NH4OH. வெரி குட். அமோனியம் ஹைட்ராக்சைடு இருக்குல்ல, அது வீக் பேஸ். எது ஸ்ட்ராங் சால்ட்? NH4Cl. 4Cl. அமோனியம் குளோரைடு வந்து ஸ்ட்ராங் சால்ட். இப்போ எது கம்ப்ளீட்டா அயனைஸ் ஆகும்? NH4Cl. வெரி குட். NH4Cl என்ன ஸ்ட்ராங் இல்லையா, ஸ்ட்ராங் சால்ட் இல்லையா, அது வந்து கம்ப்ளீட்லி அயனைஸ் ஆகும். அமோனியம் ஹைட்ராக்சைடு வீக் பேஸ்னால கொஞ்சமா அயான்ஸ் இருக்கும். இப்போ இதுல ரெண்டுத்துக்கும் காமன் என்ன அயன் இருக்கு இதுல? Ammonium. என்ன NH4 இல்லையா, 4 காமன் அயன். இப்போ எதோட அயான்ஸ் வந்து கம்மியாகும்? NH4OH உடைய அயான்ஸ் வந்து கம்மியாகும். ஏன்னா டியூ டு தி காமன் அயன் எஃபெக்ட் அப்படின்னு. இப்போ ஆல்பாவோட வேல்யூ அதிகமா இருக்குமா கம்மியா இருக்குமா? ஆல்பானா Ma'am, டிகிரி ஆஃப் அயனைசேஷன் கம்மியாகும், டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த காமன் அயன் எஃபெக்ட்னால அந்த அயனைசேஷன் ஆகுறது வந்து கம்மியாயிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் அந்த கொஸ்டினை கேட்டிருக்காங்க. இது மாதிரி அந்த சின்ன சின்ன இடத்துல எல்லாம் வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணி. அடுத்தது பஃபர் சொல்யூஷன். பஃபர் சொல்யூஷன் அப்படின்னா என்னன்னா, இது மாதிரி வந்து காமன் அயன் எஃபெக்ட் இருக்கிற ஒரு சொல்யூஷனை எடுத்துக்கிட்டோம்னா, அதான் காமன் அயன் எஃபெக்ட் என்ன எடுத்தோம்? அசிட்டிக் ஆசிடும் சோடியம் அசிட்டேட் இல்லையா? இது மாதிரி ஒரு சொல்யூஷன் எடுத்துக்கிட்டோம்னா, இதுல நான் வந்து ஆசிட் ஆட் பண்றேன். இப்போ ஒரு வாட்டர்ல நான் வந்து ஒரு லெமன் ஜூஸ் லெமன் வந்து ஸ்குவீஸ் பண்ணி இந்த ஜூஸ் வந்து லெமனுடைய கொஞ்சம் டிராப்ஸ் போட்டேன்னு வச்சுக்கோ, லெமன் ஜூஸ் உடைய டிராப்ஸ் கொஞ்சம் போட்டேன்னா அந்த வாட்டர் எப்படி இருக்கும்? ஸ்வீட்டா இருக்குமா இல்ல வந்து புளிப்பா இருக்குமா? ma'am, புளிப்பா இருக்கு. புளிப்பா இருக்கு. ஏன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வந்து லெமன்ல என்ன இருக்கு ஆசிட்? Citric என்ன acid. ஆசிட் இருக்கு? சிட்ரிக் ஆசிட். அப்போ அந்த வாட்டர் வந்து நியூட்ரல் சொல்யூஷன். ஏன்னா அதோட பிஹெச் வந்து OH பிளஸ் வாட்டர் வந்து நியூட்ரல் சொல்யூஷன். இப்போ இது மாதிரி வந்து நான் வந்து கொஞ்சம் அசிடிக் ஆட் பண்ண அந்த வாட்டர் வந்து நியூட்ரலா இருந்த வாட்டர் வந்து அசிடிக் சொல்யூஷனா மாறிட்டே இருக்கு. இதுதானே நம்மளுடைய இது தெரிஞ்சது. நம்ம ஏதாவது வந்து ஒரு அந்த இது ஜூஸ் கொஞ்சம் 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 போட போட அந்த வாட்டருடைய தன்மை வந்து மாறி மாறி அசிடிக்கா மாறுது, வந்து ஒரு புளிப்பு தன்மை வந்துருது இல்லையா? ஆனா இது மாதிரி வந்து ஒரு பஃபர் சொல்யூஷன் எடுத்திருக்கேன். அது என்ன இருக்குன்னா காமன் அயன் இருக்கு. அது மாதிரி இருக்கிற பஃபர் சொல்யூஷன்ல நான் ஆசிட் ஆட் பண்ணா கூட அந்த சொல்யூஷனுடைய பிஹெச் வந்து மாறாம இருக்கு. அதுதான் வந்து பஃபர் சொல்யூஷன். ஸோ ஒரு காமன் அயன் எஃபெக்ட் இருக்கிற ஒரு சொல்யூஷன், ஃபார் எக்ஸாம்பிள் அசிட்டிக் ஆசிடும் சோடியம் அசிட்டேட் வந்து எடுத்திருக்கேன். இந்த சொல்யூஷன்ல நான் எவ்வளவு வந்து ஆசிட் ஆட் பண்ணா கூட இதுல வந்து பிஹெச் வந்து மாறாம இருக்கு. எவ்வளவு பேஸ் ஆட் பண்ணா கூட இதுல பிஹெச் வந்து மாறாம இருக்கு. இதுக்கு என்ன அதுதான் வந்து அந்த சொல்யூஷன் தான் வந்து வி கால் இட் அஸ் வந்து பஃபர் சொல்யூஷன். இது வந்து எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ அசிடிக் பஃபர்னா அசிட்டிக் ஆசிடும் சோடியம் அசிட்டேட் இருக்கு, அது அந்த அசிடிக் பஃபர். பேசிக் பஃபர் வந்து அமோனியம் ஹைட்ராக்சைடு அமோனியம் குளோரைடு. ஸோ இது வந்து அசிடிக் பஃபர், பேசிக் பஃபர். இது எப்படி வந்து ஆக்ட் ஆகுதுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் அசிட்டிக் ஆசிட் எடுத்திருக்கேன். அசிட்டிக் ஆசிடும் சோடியம் அசிட்டேட் அசிட்டிக் பஃபர் எடுத்திருக்கேன். இதுல காமன் அயன் என்ன இருக்கு? இதுல அசிட்டிக் ஆசிட்லயும் அசிட்டிக் ஆசிட் அண்ட் சோடியம் அசிட்டேட் எடுத்திருக்கேன். இது ரெண்டு மிக்சர். இந்த சொல்யூஷன் எடுத்திருக்கேன். இதுல நிறைய அயான்ஸ் என்ன இருக்கும்? நிறைய எந்த அயான்ஸ்? அசிட்டிக் ஆசிட் எடுத்திருக்கேன், சோடியம் அசிட்டேட் எடுத்திருக்கேன். நிறைய எந்த அயான்ஸ் அதிகமா இருக்கும்? யோசிச்சு சொல்லுங்க. அசிட்டிக் ஆசிட் வந்து CH3COOH இல்ல, இது எப்படி பிரிக்கலாம்? CH3COO மைனஸ் பிளஸ் H பிளஸ் பிரிக்கலாம். அடுத்தது சோடியம் அசிட்டேட் எப்படி பிரிக்கலாம்? CH3COO Na இருக்கு இல்லையா, இதை வந்து எப்படி பிரிக்கலாம்? CH3COO மைனஸ் Na பிளஸ். இப்போ நிறைய அயான்ஸ் எது இருக்கு? நிறைய அதிகமான அயான்ஸ் எது இருக்கும்? அசிட்டேட் அயான்ஸா இல்ல Na பிளஸ் அயான்ஸா H பிளஸ் அயான்ஸா? H பிளஸ். நல்லா யோசிச்சு சொல்லுங்க. CH3COO மைனஸ் அயான் அதிகமா இருக்குமா, H பிளஸ் அதிகமா இருக்குமா, Na பிளஸ் அதிகமா இருக்குமா? CH3COOH மைனஸ். CH3COO மைனஸ், அவ்வளவுதான். அதான் நம்ம பிரிச்சுட்டோம்ல, CH3COOH தான் வந்து CH3COO மைனஸ் பிளஸ் H பிளஸ் பிரிச்சுட்டோம் இல்லையா? ஏன்னா நம்மளுக்கு அசிட்டிக் ஆசிட்ல இருந்து ஒரு அசிட்டேட் அயான்ஸ் இருக்கும், CH3COO மைனஸ் இருக்கும். அடுத்தது சோடியம் அசிட்டேட்ல இருந்து வேற
அஸ்டேட் அயான்ஸ் வரும், CH3COO மைனஸ் பிளஸ் Na பிளஸ். ஸோ நிறைய வந்து என்ன இருக்கும் உங்களுக்கு அசிட்டேட் அயான்ஸ் இருக்கும். அதுக்கு பேர் என்ன பேரு? CH3COO மைனஸ் என்ன பேரு? அசிட்டேட் அயான்ஸ். ஸோ நிறைய அசிட்டேட் அயான்ஸ் இருக்கும்போது அந்த சொல்யூஷன்ல ஏன்னா டியூ டு தி காமன் அயன்னால நிறைய அசிட்டேட் அயான்ஸ் இருக்கும். இப்போ லீச் சாட்லர் பிரின்சிபல் வந்து ஒரு ஈக்குலிபிரியம் ரியாக்ஷன்ல லீச் சாட்லர் பிரின்சிபல் என்ன சொல்றாருன்னா, ஒரு பக்கம் வந்து அதாவது ஒரு பக்கம் ரியாக்டன்ட் இருக்கு, ஒரு பக்கம் ப்ராடக்ட் இருக்கு. ஈக்குலிபிரியம் ரியாக்ஷன் என்ன இருக்கும்? ரியாக்டன்ட் கிவ் தி ப்ராடக்ட், ப்ராடக்ட் கிவ் தி ரியாக்டன்ட். இப்போ ஒரு பக்கம் வந்து ப்ராடக்ட் சைடு வந்து அதிகமாயிட்டே இருக்கு. ஏன்னா என்ன அதிகமாயிட்டே இருக்கு? அசிட்டேட் அயான்ஸ் வந்து அதிகமாயிட்டே இருக்கு. உடனே வந்து என்னது ஈக்குலிபிரியம் ரீச் ஆகணும் இல்லையா? ஈக்குலிபிரியம்ல மெயின்டைன் பண்ண அந்த ரியாக்ஷன், அதுக்காக என்ன பண்ணணும்? உடனே வந்து அது என்ன பண்ணும்? லெஃப்ட்டுக்கு வந்து எல்லாம் அந்த அசிட்டேட் அயான்ஸ் எல்லாம் என்ன பண்ணும்? H+ அயான்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு அஸ்டிக் ஆசிடா மாத்திக்கும். ஸோ இட் வில் மூவ் டுவர்ட்ஸ் தி லெஃப்ட். அதாவது லீச் சாட்ல என்ன சொல்றாருன்னா, ஒரு பக்கம் அதிகமாச்சுன்னா உடனே என்ன பண்ணுன்னா அதை வந்து நியூட்ரலைஸ் பண்ணிட்டு ரெண்டு பக்கமும் வந்து ஈக்குலிபிரியமை மெயின்டைன் பண்ணும். அது நீங்க அந்த இதுல வேற லெசன்ல பார்ப்பீங்க. ஸோ லீச் சாட்லர் பிரின்சிபல் வந்து இட் whenever there is some change in the equilibrium, so the reactant அதாவது மாறும். சேஞ்ச் ஆச்சுன்னா உடனே வந்து இன்க்ரீஸ் ஆன இடத்துல வந்து அது வந்து சரி பண்ணிட்டு, இப்ப நிறைய வந்து அசிட்டேட் அயான்ஸ் வந்து இந்த பக்கம் ப்ராடக்ட் சைட்ல நிறைய அசிட்டேட் அயான்ஸ் உடனே என்ன பண்ணும்? இந்த அசிட்டேட் அயான்ஸ் H+ அயான்ஸோட சேர்ந்து ஃபுல்லாவே வந்து அசிட்டிக் ஆசிடா மாறிடும். ஸோ ஏன்னா அது ஈக்குலிபிரியம் வந்து மெயின்டைன் பண்ணதுக்காக. அப்போ நிறைய வந்து உங்களுக்கு அப்போ அயான்ஸ் எல்லாம் என்ன ஆகும்? குறைஞ்சிடும். அப்போ டிகிரி ஆஃப் அயனைசேஷன் என்ன ஆகும்? குறைஞ்சிடும். அது வந்து பஃபர் சொல்யூஷன். அதான் பஃபர் சொல்யூஷன் பஃபர் சொல்யூஷன் தான் சொல்ல வந்தேன். ஒரு நிமிஷம். இது வந்து காமன் அண்ட் எஃபெக்ட் இல்லையா? ஸோ உங்களுக்கு ஹலோ எஸ் மேம். இப்போ நான் சொன்னாலே இந்த இது மாதிரி நான் பஃபர் சொல்யூஷன் எடுத்திருக்கேன். அசிடிக் பஃபர் சொல்யூஷனுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லனா, அசிட்டிக் ஆசிட், தென் வந்து சோடியம் அசிட்டேட் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுல நிறைய அசிட்டேட் அயான்ஸ் இருக்கு இல்லையா? இப்போ நான் வந்து இதோட சொல்யூஷனுடைய pH அதாவது அதை வந்து அசிடிக்கா மாத்ததுக்காக நான் என்ன பண்றேன்? ஆசிட் ஆட் பண்றேன். கொஞ்சம் கொஞ்சமா ஆசிட் ஆட் பண்றேன். நான் ஆட் பண்ண ஆசிட்ல இருக்க H+ அயான்ஸ் வந்து என்ன எது எடுத்துக்கும்? நிறைய அசிட்டேட் அயான்ஸ் இருக்கு இல்லையா அந்த சொல்யூஷன்ல? அந்த அசிட்டேட் அயான்ஸ் வந்து H+ அயான்ஸ் வந்து எடுத்து அது வந்து அசிட்டிக் ஆசிடா மாறிடும். ஸோ அந்த ஈக்குலிபிரியம் வந்து ரீச் பண்ணதுக்கு. அப்போ நான் போட்டது வந்து H+ அயான்ஸ் எல்லாம் யார் எடுத்துட்டே இருக்கா? அசிட்டேட் அயான்ஸ் எடுத்துட்டே இருக்கு இல்லையா? அதனால உங்களுக்கு வந்து அந்த சொல்யூஷன்ல நிறைய H+ அயான்ஸ் இருந்தா தானே அது அசிடிக்கா சொல்ல முடியும். ஸோ தட் இஸ் வந்து நோ வே. அதனால வந்து அது சொல்யூஷன் வந்து அப்படியே வந்து pH வந்து மாறாம இருக்கு. ஓகே சரி, ஆசிட் போட்டாதான் வந்து அந்த சொல்யூஷன் மாறாம. சரி, நான் இப்போ பேஸ் போடுறேன். அப்ப இந்த பேஸ் கூட என்ன ஆகுதுன்னா OH மைனஸ் அயன் இல்லையா? பேஸ்னா உங்களுக்கு சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அதானே? இப்போ OH மைனஸ் அயன் தான் அதிகமாயிட்டே. இப்போ OH மைனஸ் அயன் பேஸ் ஏதாவது போடுறேன், சோடியம் ஹைட்ராக்சைடு போடுறேன். அப்போ நான் போட்ட OH மைனஸ் அயன்ஸ் என்ன ஆகுதுன்னா இந்த அசிட்டிக் ஆசிட் வந்து அந்த OH மைனஸ் அயனோட ரியாக்ட் ஆகி இட் வில் பி கன்வெர்டட் இன்டு வாட்டர் அண்ட் அசிட்டேட் அயனா மாறிடும். ஸோ இதுதான் வந்து நடக்குது. ஸோ அந்த பஃபர் சொல்யூஷன் இது எப்படி வந்து pH வந்து பஃபர் சொல்யூஷன் இஸ் அ சொல்யூஷன் விச் ரெசிஸ்ட் தி சேஞ்ச் ஆஃப் pH. அதாவது ரெசிஸ்ட் தி சேஞ்ச் pH வந்து சேஞ்ச் பண்ணாம வந்து இந்த சொல்யூஷன் வந்து ரெசிஸ்ட் பண்ணுது. அதான் வந்து பஃபர் சொல்யூஷன். ஸோ நம்ம பாடியில பாத்தீங்கன்னா நம்ம பிளட்ல இருக்கிற வந்து pH வந்து மாறாம இருக்கிறதுக்கு இது மாதிரி வந்து இந்த பஃபர் சொல்யூஷன்ஸ் தான் நம்மளுக்கு அது வந்து ஹையர் ஸ்டடிஸ்ல போனா எப்படி வந்து அந்த பிளட்ல இருக்கிற வந்து பஃபர் சொல்யூஷன் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுது அதை பத்தி எல்லாம் நீங்க வந்து ஹையர் கிளாஸ்ல போனா படிப்பீங்க. ஸோ பஃபர் சொல்யூஷனுடைய வேலையே என்னன்னா, எவ்வளவு வந்து நீங்க ஆசிட் ஆட் பண்ணா கூட, எவ்வளவு பேஸ் ஆட் பண்ணா கூட அந்த சொல்யூஷனுடைய pH வந்து மாத்தாம இருக்கு. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, வாட்டர் வந்து நியூட்ரல் சொல்யூஷனா இருந்தது. நான் கொஞ்சம் வந்து சிட்ரிக் ஆசிடுடைய ஜூஸ் கொஞ்சம் லெமனுடைய ஜூஸ் போட அதோடைய அந்த வாட்டர் வந்து ஸ்லோவா வந்து அசிடிக்கா மாறிடுச்சு இல்லையா? புளிப்பா வந்துருச்சு. அப்ப இது மாதிரிதானே மாறணும். ஆனா ஒரு சில சொல்யூஷன் பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு ஆசிட் ஆட் பண்ணா கூட அதோட pH வந்து மாறாம இருக்கு. அந்த சொல்யூஷன் தான் நம்ம என்ன சொல்றோம்? பஃபர் சொல்யூஷன். ஸோ இது எப்படி வந்து பஃபர் ஆக்ஷன் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம போடுற ஆசிட் இருக்கு இல்லையா, அதுல இருக்க H+ அயான்ஸ் எல்லாம் வந்து அந்த அசிட்டேட் அயான்ஸ் வந்து CH3COO மைனஸ் இருக்கு இல்லையா, அவன் வந்து H+ அயான்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு அசிட்டிக் ஆசிடா மாத்திக்கிறான். அப்போ உங்களுக்கு வந்து சொல்யூஷன்ல H+ அயான்ஸே இருக்காது இல்லையா? இருக்காத போது உங்களுக்கு எப்படி வந்து pH வேல்யூ வந்து மாறும்? நிறைய இருந்தா தானே அது pH உடைய வேல்யூ நிறைய இருக்கும்னு காமிக்கணும் இல்லையா? அது பண்ணல. ஓகே சரி, நான் வந்து பேஸ் ஆட் பண்றேன். பேஸ் ஆட் பண்ணா கூட ஆட் பண்ற பேஸ் வந்து அசிட்டிக் ஆசிட் எடுத்துக்குது. CH3COO
ஹெச் இருக்குல்ல அசிட்டிக் ஆசிட் வந்து OH மைனஸோட ரியாக்ட் ஆகி அசிட்டேட் அயன் அண்ட் வாட்டரா வந்து மாறிடுது. அப்போ இது மாதிரி வந்து ஆட் பண்ண ஆசிடோ இருக்கட்டும் பேஸ் இருக்கட்டும், அதுவே அந்த சொல்யூஷன்ல இருக்கிற அசிட்டிக் ஆசிடும் அசிட்டேட் அயன்ஸும் வந்து என்ன பண்ணுது நியூட்ரலைஸ் பண்ணனால அந்த சொல்யூஷனோட pH வந்து மாறாம இருக்கு. இதுதான் வந்து வி கால் இட் as வந்து பஃபர் சொல்யூஷன். ஓகேவா? புரியுதாமா இது? எஸ் மேம். சரி, இங்க உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க பாருங்க உங்களுக்கு. அதான் அந்த இது இப்ப இது எண்டர்சன்ஸ் ஹாசல் பிளாக் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இது வந்து எதுக்குன்னா நம்ம வந்து இது மாதிரி pH வந்து கான்சன்ட்ரேஷன் வச்சு கண்டுபிடிக்கலாம். சம்டைம்ஸ் வந்து நம்ம ஒரு பஃபர் சொல்யூஷன்ல உடைய pH வந்து ஃபைண்ட் அவுட் பண்றது இந்த ஃபார்ம்ல வச்சுதான் ஃபைண்ட் அவுட் பண்றேன். இது மண்டே எடுத்தேன் நான் உங்களுக்கு. என்னன்னா எப்படி இங்க இருக்கு பாருங்க, இங்க பாருங்க. இப்போ வந்து ஒரு இப்போ ஒரு அசிட்டிக் ஆசிட் இருக்கு, வாட்டரோட ரியாக்ட் பண்றேன். ஸோ அதுல வந்து ஹைட்ரோனியம் அண்ட் அசிட்டேட் அயன் இதுடைய ப்ராடக்ட் ரியாக்டன் KA ஃபைண்ட் அவுட் பண்றீங்க. அந்த இது வந்து வாட்டரோட ரியாக்ட் பண்ணி ஸோ இங்க ஹைட்ரோனியம் அயன் வந்து இது மட்டும் கொண்டு அது ஏன்னா pH ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா, அது pH ஃபைண்ட் அவுட் பண்ணா இங்க வச்சுக்கிறேன். இப்போ மீடியெல்லாம் வந்து இப்படி இப்போ அசிட்டிக் ஆசிட் ஃபுல்லாவே வந்து எதோட இது ஆசிட்ல இருந்து வந்து ஆசிடுடைய அசிட்டிக் ஆசிட் CH3COO மைனஸ் அயான்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா சால்ட். ஏன்னா வந்து சால்ட் வந்து கம்ப்ளீட்லி அயனைஸ்டு இல்லையா, ஸோ அதனால வந்து இந்த அசிட்டேட் அயான்ஸ் எல்லாம் வந்து சால்ட் உடையது. ஸோ ஆசிட் பை சால்ட் அப்படின்னு போட்டு அடுத்தது என்ன பண்றீங்க, நான் எனக்கு அந்த லாக் பக்கத்துல இருக்க மைனஸ் வந்து வேண்டான்னா நான் என்ன பண்ணலாம்னா லாக்ல வந்து ஒரு இது இருக்கு, ரூல் இருக்கு. அந்த இது ரெசிப்ரோக்கல் பண்ணிட்டோம்னா நம்ம பிளஸ் சைனா மாத்திக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து பிளஸ்ஸா போட்டு லாக் சால்ட் பை ஆசிட் அப்படின்ட்டு வந்துருச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம்ல வந்து POH இஸ் ஈக்குவல் டு PK, PH இஸ் ஈக்குவல் டு PKA. இது ஆல்ரெடி பார்த்துருக்கல மைனஸ் லாக் KA PKA. ஸோ அந்த ஃபார்ம் அந்த அதுக்கு பதிலாக நான் வந்து PKA போட்டுக்கிட்டு இந்த மைனஸ்க்கு பதிலாக வந்து பிளஸ் லாக் சால்ட் பை ஆசிட். நம்மளுக்கு வந்து வெறும் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பஃபர் சொல்யூஷனுடைய இதுவும் ஒரு சம் கேட்டிருக்கான். பஃபர் சொல்யூஷனுடைய ஆசிடும் பஃபர் சொல்யூஷனுடைய கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆசிடும் அதுடைய சால்ட்டுடைய கான்சன்ட்ரேஷன் தெரிஞ்சாவே நம்ம வந்து pH வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் ஈஸியா. இந்த ஃபார்ம்ல வச்சு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இதுல ஒரு சம்ஸ் வந்து வந்திருக்கு, அதை சம்ஸ் நான் போட்டு காமிக்கிறேன். அது ஹைட்ராலிசிஸ், சால்ட் ஹைட்ராலிசிஸ். ஸோ ஹைட்ராலிசிஸ் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு சால்ட்லயும் வந்து ஹைட்ராலிசிஸ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. அதாவது ஸ்ட்ராங் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸ், ஸ்ட்ராங் ஆசிட் வீக் பேஸ். ஸோ ஆசிட்ஸ்லயும் நம்ம டிஃப்ரெண்டா இருக்கு இல்லையா. அதாவது சாலிபிலிட்டி ஈக்குலிபிரியம் வந்து சால்பிலிட்டி பேஸ் பண்ணி சால்பிலிட்டி ஈக்குலிபிரியம் வந்து இப்போ இதுக்கு ஈக்குலிபிரியம் வந்து ஃபார் சாலிட் சால்ட்டுக்கு எப்படி எடுக்கிறதுன்னா ஒண்ணுமே இல்லை. சாலிட் சால்ட்டுக்கு ஈக்குலிபிரியம் AgCl வந்து ஒரு சாலிடு சால்ட். இதோட ஈக்குலிபிரியம்க்கு கே எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது, அதுக்கு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணா Ag + Cl மைனஸ் போட்டு KSP சால்பிலிட்டி ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல் டு அதோட ப்ராடக்ட் ஆஃப் A + அயான் + Cl மைனஸ் அயான்ஸ். அவ்வளோ. So now we'll move on to the question paper. மரியம், இங்க கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். எல்லா கொஸ்டின் பேப்பர்ல இருக்க கொஸ்டின்ஸ் மட்டும் எழுதி ஆன்சர்ஸ் எழுதியிருக்கேன். நான் உங்களுக்கு வந்து PDF அனுப்புறேன். அதே முதல்ல இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். பஃபர் கெப்பாசிட்டி இதெல்லாம் வந்து டைரக்டான இதுக்கு இது இருக்கு, டெஃபினிஷன் இருக்கு, அப்படியே படிச்சுங்க. ஸோ பஃபர்னாவே என்னது, அது வந்து ரெசிஸ்ட் பண்றது, pH ரெசிஸ்ட் பண்றது தான் அதோட வேலை. அது வந்து பஃபர் கெப்பாசிட்டி இஸ் பஃபர் ஆக்ஷன் இஸ் தி அபிலிட்டி ஆஃப் தி பஃபர் டு ரெசிஸ்ட் சேஞ்சஸ் இன் pH by the addition of small quantities of acid or base. ஸோ நம்ம எவ்வளோ வந்து ஆசிடோ பேஸ் ஆட் பண்ணா கூட அதோட pH வந்து சேஞ்ச் பண்ணாம வந்து மெயின்டைன் பண்றதா பஃபர் கெப்பாசிட்டி. பஃபர் இண்டெக்ஸ் அப்படின்னா குவான்டிடேட்டிவ் மெஷர். ஸோ ஒரு வேல்யூ இருக்குல்ல, எவ்வளோ அதோடைய கெப்பாசிட்டி இருக்கு 4 or 5 அப்படி சொல்றோம் இல்லையா, அதை இது மாதிரி வந்து ஃபார்முலா வச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இது இப்போ எக்ஸ்பிளைன் ஹவு DH plus or OH minus concentration decides a solution acidic, basic and neutral. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, நியூட்ரல் சொல்யூஷன்ல எப்படி இருக்கும் உங்களுக்கு ஷேர் ஆகுதுமா போர்டு. இங்க பாருங்க, நியூட்ரல் சொல்யூஷனுக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். H plus அயனுடைய கான்சென்ட்ரேஷனும் ஹைட்ராக்சைல் அயனுடைய கான்சென்ட்ரேஷன் ஈக்குவலா இருக்கும். அசிடிக் சொல்யூஷன்ல H plus அயனுடைய கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்கும். பேசிக் சொல்யூஷன்ல OH மைனஸ் அயனுடைய கான்சென்ட்ரேஷன் அது அதிகமா இருக்கும். அதான் இது மாதிரி காமிச்சா போதும். 2 மார்க்ஸ் தான் கொஸ்டின். அடுத்தது பாத்தீங்கன்னா கான்ஜுகேட் ஆசிட் ஆஃப் NH2 மைனஸ். நம்ம ஆல்ரெடி ஒரு கான்ஜுகேட் ஆசிட் பேஸ் அப்படி பார்த்தோம் இல்லையா.
காஞ்சுகேட் ஒருத்தர் வந்து புரோட்டான் அக்செப்டர் புரோட்டான் டோனார் அந்த 2 பேரும் பேரா இருப்பாங்க இல்லையா அதுதான் நம்ம வந்து என்ன சொல்றோம் காஞ்சுகேட் ஆசிட் பேஸ் பேர் அப்படின்னு சொல்றோம். இப்ப அமோனியா எடுத்துக்கிட்டோம்னா NH3 எடுத்துக்கிட்டோம்னா பாருங்க NH2 இருக்கு. இது வந்து புரோட்டான் வந்து டொனேட் பண்ணிருக்கு அமோனியாக்கு. இப்போ இது வந்து டொனேட் பண்ணிருக்கு, இது வந்து அக்செப்ட் பண்ணிருக்கு. அப்போ இவங்க 2 பேரும் வந்து பேர் ஆசிட் பேஸ் பேர். இந்த 4த்துல எது வரும்னு கேட்டிருக்கான். அமோனியா தான் இதுக்கு ஆன்சர். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஹேஸ் தி ஹையஸ்ட் pH வேல்யூ? 1m HCl இல்ல 1m சோடியம் ஹைட்ராக்சைடா 1m Na2CO3 1m C2H5OH கேட்கறான். உங்களுக்கு பாத்தீங்கன்னா வந்து இப்போ HCl பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஆசிட், அது கம்ப்ளீட்லி அயனைஸ் ஆகும். அப்போ H பிளஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன் அதிகமா இருக்கும். ஆனா நம்மளுக்கு ஃபார்முலா என்ன pH is equal to minus log H plus இல்லையா? அப்போ H பிளஸ் அயனோட வேல்யூ அதிகமா இருந்ததுன்னா pH வேல்யூ கம்மியா இருக்கும். ஏன்னா மைனஸ் வேல்யூ. அப்போ இதுக்கு என்ன கேட்டிருக்க ஹையஸ்ட் வேல்யூ கேட்டிருக்கான். சோடியம் ஹைட்ராக்சைடுக்கு தான் வந்து அதிகமா இருக்கும். ஈவன் தோ இது வந்து ஸ்ட்ராங் பேஸ் இருந்தா கூட OH மைனஸ் அயான்ஸ் வந்து உங்களுக்கு OH மைனஸ் அயான்ஸ் வச்சுக்கிட்டு நம்ம வந்து pH வேல்யூ பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ வந்து ஹையஸ்டா இருக்கு. நெக்ஸ்ட் வாட் இஸ் மீன் பை அயனிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர்? இப்போ பார்த்தோம் இல்லையா KWனா அயனிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் வந்து என்னது ப்ராடக்ட் ஆஃப் தி H plus and the OH minus ion concentration. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. H concentration of the ionic product constant of water KW is the product of molar concentration. அந்த ஸ்கொயர் பிராக்கெட் போட்டிருக்கிறது எதுக்குன்னா அதை சொல்லத்துக்கு தான். மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அயான்ஸ் அண்ட் தி ஹைட்ராக்சைடு அயான்ஸ் இன் வாட்டர் அட் 25 டிகிரி செல்சியஸ் தான் வந்து we call it as an ionic product of water. அப்போ அதுல மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் எப்படி எடுத்தீங்கன்னா KW is equal to H plus OH minus at 25 degree. அதுல வேல்யூ என்னன்னா 1 into 10 power minus 14. இது வந்து ஆல்ரெடி இருக்க கொஸ்டின்ஸே தான். The extent of ionization of weak acid or base and the strength of the weak acid or base are எதை பொறுத்து இருக்கு? அதுல அயனைசேஷன் அவங்க டைரக்ட்லி ரிலேட்டட் டு ஈச் அதர் இல்லையா? எவ்வளவு அயான்ஸ் கொடுக்குதோ அதை வச்சுதான் நம்ம வந்து ஆல்பா வேல்யூ சொல்றோம். அதோட ஸ்ட்ரென்த் எல்லாமே எதை வச்சு சொல்றோம்? அதோட அயனைசேஷன் தான். டைரக்ட்லி ரிலேட்டட் டு ஈச் அதர். இது சொல்லுங்க. Bronsted Lowry concept of an acid and base is based on இது 4 ஆப்ஷன் கொடுத்திருந்தாங்க. நமக்கு தான் தெரியல. Bronsted உடைய கான்செப்ட் என்ன? Bronsted Lowry கான்செப்ட் என்ன உங்களுக்கு? ஆசிட் And acids donate acid donate proton, base புரோட்டான் accept டோனார். proton. அத PD ஞாபகம். புரோட்டான் டோனார், இது வந்து புரோட்டான் அக்செப்டர். அதுதான் வந்து அந்த அந்த கேட்டிருக்காங்க. How will you prove that a solution of acetic acid and sodium acetate is a buffer solution? இது நம்ம வந்து சொல்லணும். எப்படி வந்து இந்த அசிட்டிக் ஆசிடும் சோடியம் அசிட்டேட் ஒரு பஃபர் சொல்யூஷன் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா அது நம்ம வந்து அதுக்கு பெரிய டெரிவேஷன் இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா? அசிட்டிக் ஆசிட் சோடியம் அசிட்டேட் வந்து பஃபர் எப்படி ஆக்ட் ஆகுது சொல்லுங்க பார்ப்போம். இப்ப நான் ஆசிட் ஆட் பண்ண என்ன ஆகுது? அந்த ஆசிட் ஆட் பண்ண ஆசிட் என்னவா மாறுது? அது அந்த H பிளஸ் அயன் வந்து எந்த அயான் எடுத்துக்குது? CH3CO. மைனஸ். வெரி குட். அசிட்டேட் அயன்ஸ் வந்து அதை எடுத்துட்டு அசிட்டிக் ஆசிடா மாறிடும். இப்போ நான் போடுற ஆசிட்ல இருக்க H பிளஸ் அயான்ஸ் எல்லாம் வந்து யார் எடுத்துக்குது? அசிட்டேட் அயான்ஸ். இப்போ நான் போடுற பேஸ் எல்லாம் வந்து என்ன OH மைனஸ் அயன் வந்து எந்த எந்த எடுத்துக்கிறது? எது எடுத்துக்குது? அசிட்டிக் ஆசிட் எடுத்துக்கிட்டு அசிட்டேட் அயான் பிளஸ் வந்து வாட்டரா மாத்திடுது. ஸோ அப்போ அந்த சொல்யூஷன்ல அசிடிக்கும் காமிக்க முடிய மாட்டேங்குது, பேசிக்கும் காமிக்க முடியாது. எவ்வளவு ஆசிடோ ஆட் பண்ணா கூட எவ்வளவு பேஸ் ஆட் பண்ணா கூட அந்த சொல்யூஷனுடைய pH வந்து மாறாம இருக்கு. எதனாலன்னா இதுதான் வந்து பஃபருடைய ஆக்ஷனால. அதுக்கு நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் வந்து எழுதி அனுப்புறேன். அதுதான் பாத்துக்கணும். வாட் இஸ் த pH ஆஃப் 0.01 m aqueous solution of HCl? இது ஆல்ரெடி நான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன் இல்லையா? உங்களுக்கு சம் இது Yes, ma'am. ஆல்ரெடி ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன் இல்லையா? இந்த சம்ம அதே தான் நான் திருப்ப ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். pH உடைய ஃபார்ம்ல என்ன உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் சொல்லுங்க பார்ப்போம். நான் ஒர்க் அவுட் பண்ணது Minus log H plus concentration. H பிளஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன். அந்த H பிளஸ் அண்ட் வேல்யூ கொடுத்துருக்கான். 0.001 கொடுத்துருக்கான் இல்லையா? அதை நம்ம என்னவா எழுதலாம்? 1 by பாயிண்ட்க்கு அப்புறம் 3 நம்பர் இருக்கு இல்லையா? 1000 போட்டுக்கோங்க. இது வந்து என்ன 10 power minus 3 மாத்திக்கோங்க. ஏன்னா பாயிண்ட்ல இருந்தா நம்மளுக்கு வந்து வேல்யூ வராது. ஸோ பவரா இருந்தா ஈஸியா லாக்ல ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ H பிளஸ்க்கு நான் என்ன போட்டேன்? 10 power minus 3 போட்டேன். அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி வந்தது? கீழே முன்னாடி 3 எப்படி வந்தது? முன்னாடி 3 எப்படி வந்தது?
Ma'am, rules -3 log 10. லாக்ல வந்து பவரை வந்து நம்ம முன்னாடி கொண்டு வந்துடலாம். ஸோ அந்த பவர் இருக்குல்ல -3 நான் வந்து முன்னாடி கொண்டு வந்துட்டேன். அந்த சம்முடைய மைனஸ் வந்து ஆல்ரெடி அந்த சம்முடைய மைனஸ் ஃபார்முலாவுடைய மைனஸ் வந்து ஆல்ரெடி இருக்கு. மைனஸ் லாக் 10 10. ஸோ வந்து பேஸ் 10 அந்த -3 தான் முன்னாடி கொண்டு வந்திருக்கேன். லாக்ல வந்து 10 10 10 பவரும் நம்பரும் சேமா இருந்தா என்ன வேல்யூ அதுக்கு 1 ma'am. என்னமா வேல்யூ 1 இல்லையா? அதனால பேஸும் அந்த ஸ்ட்ரெயிட்டா இருக்க நம்பரும் சேமா இருந்தது அது வேல்யூ 1. அதனால நான் வந்து 3 × 1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து பிளஸ் 3யா லாக் 10 10 வந்து வேல்யூ 1. அதனால வந்து யூ கெட் வந்து pH is equal to 3 வந்திருக்கு. ஓகேவா? சம் புரியுதாமா? Yes ma'am. இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா இதுல வந்து இது மாதிரி லெமன் ஜூஸ் கொடுத்துருக்காங்க. சாம்பிள் ஆஃப் லெமன் ஜூஸ் ஹேஸ் ஏ ஹைட்ரோனியம் அயான் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் 7.3 × 10⁻². ஸோ வந்து லெமன் ஜூஸ்ல வந்து அது என்ன அசிடிக் தானே, அது பிஹெச் வேல்யூ கொடுத்துருக்கான். கால்குலேட் இட்ஸ் வந்து பிஹெச் அதோடைய H+ அயனுடைய கான்சன்ட்ரேஷன். அந்த ஹைட்ரோனியம் அயான் கான்சன்ட்ரேஷனும் ஒண்ணுதான், H+ அயனுடைய கான்சன்ட்ரேஷன் ஒண்ணுதான். ஸோ இது சும்மா உங்களுக்கு இது கன்ஃபியூஷன் பண்ண கொடுத்துருக்காரு. அதான் நான் இங்க ஆர் போட்டிருக்கேன் பாருங்க, H+ இல்லைன்னா H3O+ அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ அதோட வேல்யூ எவ்வளவு கொடுத்துருக்கான், 7.3 கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணிட்டே வாங்க. லாக்ல வந்து 2 மல்டிப்ளை இருந்ததுன்னா நம்ம இது மாதிரி பிரிச்சு எழுதலாம். லாக் m பிளஸ் லாக் என்ன எழுதலாம். ஸோ இந்த மைனஸ் அப்படியே வெளியிலே இருக்கட்டும். லாக் வந்து 7.3 பிளஸ் வந்து லாக் 10⁻². ஸோ இது மாதிரி நான் பிரிச்சு எழுதியிருக்கேன். அவனே வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துருக்கான், 7.3 உடைய வேல்யூ கொடுத்துருக்கான். 0.08633 அந்த வேல்யூ நான் அப்படியே போட்டுக்கிட்டேன். நம்ம ஆஸ் யூஸ்வலா பண்ணுவோம் இல்லையா, பவரை வந்து நம்ம முன்னாடி கொண்டு வந்துட்டோம். லாக் 10 10 உடைய பவர் வந்து 1. ஸோ இது 0.0 -2 வந்து நான் இங்க மைனஸும் பண்ணியிருக்கேன் பாருங்க. இப்போ மைனஸ் பண்ணும்போது வில் கெட் வந்து மைனஸ் வேல்யூ. அப்போ ஆல்ரெடி வந்து வெளில ஒரு மைனஸ் இருக்கு இல்லையா, அந்த மைனஸ் இந்த மைனஸ் இது பண்ண பிளஸ் வந்து 1.137 pH is equal to 1.14. புரியுது அந்த சம்ம? சம் புரியுதாமா? Yes ma'am. ஹலோ, சொல்லுங்க பாப்பா, எப்படி பண்ணன்னு சொல்லுங்க பாப்பா ஒரு தடவை நீங்க. Ma'am, formula minus log H+ ions. ஓகே, ஹைட்ரோனியம் அயான்னா அது H3O+ தான். இல்லைன்னா நம்ம H+ ஒண்ணுதான், ரெண்டுமே ஒண்ணுதான். புரியுதுங்களா? அதனால நீங்க வந்து என்னது ஹைட்ரோனியம் அயன் கொடுத்துருக்கான்னு அந்த மாதிரி ஃபார்முலாவே இல்லைன்னு நினைச்சுன்னு இருக்காதீங்க. H+ அயனுக்கு தான் அது மாதிரி கொடுத்துருக்கான். ஓகே, அது வந்து H+ அயனை சப்ஸ்டியூட் பண்றீங்க. அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, எப்படி அங்கே நடுவுல பிளஸ் வந்தது, மேல மல்டிப்ளை தானே இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல எப்படி பிளஸ் வந்தது, எப்படி பிளஸ் வந்தது? ஹலோ, ஹலோ. Hello ma'am. இங்க மல்டிப்ளை இருந்தது செகண்ட் ஸ்டெப்ல, எப்படி தேர்ட் ஸ்டெப்ல பிளஸ் வந்தது? Ma'am, rules ma'am. Minus log into 7.3 plus minus ரூல்ல log into லாக்ல வந்து 10. மல்டிப்ளை இருந்ததுன்னா நாம வந்து பிளஸ்ஸா போட்டுக்கலாம், தனித்தனியா பிரிச்சு பிளஸ்ஸா போட்டுக்கலாம். அதான் நான் வந்து லாக் 7 + 3 + லாக் 10⁻². ஸோ நான் என்ன லாக்ல அடுத்த ஸ்டெப்ல என்ன பாத்தீங்கன்னா 7.3 வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துருக்கான் அதோட வேல்யூ. ஸோ லாகோட வேல்யூ ஸோ 0.866 போட்டுக்குங்க. இந்த -2 வந்து முன்னாடி கொண்டு வந்துடும். லாக் 10 10 உடைய பேஸ்டு வேல்யூ வந்து 1. ஸோ சப்ராக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ வருது. ஓகேவா? அடுத்தது பாருங்க, கால்குலேட் தி pH ஆஃப் எ சொல்யூஷன். இங்கதான் இப்ப நான் அந்த லாஸ்ட் நடத்தின பாருங்க உங்களுக்கு ஹெண்டர்சன்ஸ் ஈக்குவேஷன், அந்த ஈக்குவேஷனுடைய சம் கொடுத்துருக்கேன் பாருங்க. containing 0.05 m benzoic acid and 0.025 m sodium benzoate. Benzoic acid pKa of 4.2. log உடைய 5 உடைய வேல்யூ வந்து 0.3010 கொடுத்துருக்கான். ஸோ இதை வச்சு நீங்க வந்து என்ன கண்டுபிடிக்கணும், pH கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, நம்மளுடைய ரெண்டுத்துடைய எடுத்திருக்க ஆசிடுடைய கான்சென்ட்ரேஷனும் எடுத்திருக்க சால்ட்டுடைய கான்சென்ட்ரேஷன் தெரிஞ்சு வச்சுக்கிட்டே நம்ம வந்து அதோடைய பிகேஏ வேல்யூ தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுல இருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் இந்த ஹெண்டர்சன்ஸ் ஈக்குவேஷன்ல இருந்து. ஸோ ஹெண்டர்சன் ஈக்குவேஷன் என்ன, pH is equal to pKa plus log salt by acid இல்லையா. பிகேயோட வேல்யூ கொடுத்துருக்கான் எவ்வளவு, 4.2. அதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். லாக் சால்ட்டுடைய கான்சென்ட்ரேஷன் 0.025, ஆசிடுடைய கான்சென்ட்ரேஷன் 0.05. ஸோ இது எப்படி நான் டிவைட் பண்ணிருக்கேன்ட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்க. 0.5. ஸோ இதை டிவைட் பண்ணியிருக்கேன். 0.5 டிவைட் பண்ணி 0.5. இப்போ லாக் வந்து 0.5 உடைய வேல்யூ வந்து என்னன்னா
உங்களுக்கு 5 ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போ 0.3010 போட்டு அப்போ 4.2 வந்து மைனஸ் பண்றேன். இங்க மைனஸும் பண்ணிருக்கேன் பாருங்க. ஸோ உங்களுக்கு 3.899. ஸோ இது வந்து பிஹெச் உடைய வேல்யூ வந்து 3.899 நான் வந்து 3.9 எடுத்துக்கலாம். அவ்வளவுதான் சிம்பிளான பாருங்க. இதுக்கு வந்து உங்களுக்கு 5 மார்க்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்கான், 3 மார்க்ஸ் கொடுத்துருக்கான். சிம்பிளா சம்ம வந்து போடலன்னா கூட ஃபார்முலா கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. SA சால்ட் பை ஆசிட் அப்படின்னு போட்டு ஞாபகமா போட்டுக்கோங்க. ஸோ லாக் வந்து 0.5 வந்து நீங்க 0.3010 லாகோட வேல்யூ 5 கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த வேல்யூ தான் இது. ஓகேவா? ஓகே மேம். அப்புறம் பாருங்க, டிஃபைன் Bronsted-Lowry கான்செப்ட் ஆஃப் acids and bases. Identify Bronsted-Lowry acid and base in the following equation. என்னமா அதுக்கு இது ஃபார்முலா என்ன பார்த்தோம்? Lowry Bronsted கான்செப்ட். Acids are proton donors. Bases are proton acceptors. அவ்வளவுதான், அதுதான் எழுதிக்கங்க. According to acid is a substance that can donate a proton, whereas base is a substance that can accept a proton. இப்போ அவனே ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்கான். இதுல எது ஆசிட் எது பேஸ் கேட்கறான். எது ஆசிடா இருக்கும்? NH3HF இருக்கு. எது அக்செப்டார் எது டோனார்? மேம் NH4 இல்ல இந்த அமோனியாவா HF-ஆ? எது ஆசிட் எது? அமோனியா வந்து என்ன பண்ணுது, புரோட்டான் வந்து டோனட் பண்ணுது. பாருங்க, நல்லா பாருங்க. NH3 வந்து புரோட்டான் டோனார். NH3 புரோட்டான் அக்செப்டார். வெரி குட். அது வந்து ஆசிட். ஸோ இது அக்செப்ட்ஸ் வந்து புரோட்டான், அதனால வந்து அது ஆக்ஸ் ஆஸ் எ பேஸ். புரோட்டான் இங்க வந்து Bronsted வந்து தட் கேன் வந்து டொனேட். ஸோ வந்து டொனேட் வந்து புரோட்டான் யாரு? HF தான், ஹைட்ரஜன் குளோரைட் தான் வந்து உங்களுக்கு டொனேட் பண்ணுது. ஸோ டொனேட் HF வந்து புரோட்டான் டோனார், டொனேட்ஸ் வந்து புரோட்டான், அது வந்து ஆசிட். ஸோ வந்து பேஸ் வந்து அமோனியா. ஓகேவா? ஓகே மேம். புரியுதாமா? ஓகே. வாட் இஸ் அ பஃபர் சொல்யூஷன்? இது டெஃபினிஷன் தான், அப்படியே புக்ல வந்து பார்த்தா எழுதிருக்கேன். புக்ல இருக்க மாதிரி தான் எழுதிருக்கேன். பஃபர் சொல்யூஷன் ஆர் தி ஒன்ஸ் தட் ரெசிஸ்ட் a change in its pH on adding a small amount of an acid or a base. வந்து இது அப்படியே டெஃபினிஷன் படிச்சேன். அசிடிக் பஃபர்னா அசிட்டிக் ஆசிடும் சோடியம் அசிடேட் வந்து ஒரு அசிடிக் பஃபர். பேசிக் பஃபர் வந்து அமோனியம் ஹைட்ராக்சைடு அமோனியம் குளோரைடு வந்து ஒரு பேசிக் பஃபர். அது பேஸ் இல்லையா, அமோனியம் ஹைட்ராக்சைடு பேஸ் இல்லையா, அதனால வந்து அது பேசிக் பஃபர். அசிட்டிக் ஆசிட் வந்து ஆசிட்னால அது அசிடிக் பஃபர். சும்மா இது வந்து 3 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க. டெஃபினிஷனு ஒரு எக்ஸாம்பிள் எழுத போதும். இங்க மேல இப்ப நான் டிஸ்கஸ் பண்ணல அதே கொஸ்டின் தான் திருப்ப கேட்டிருக்கேன். வாட் இஸ் பஃபர் சொல்யூஷன், கிவ் அன் எக்ஸாம்பிள் ஈச் ஆஃப் அசிடிக் அண்ட் பேசிக் பஃபர். இப்போ கேட்டிருக்க இந்த வருஷம் போன வருஷம் கேட்டிருக்க கொஸ்டின் பேப்பர்ல இப்ப ரிப்பீட் ஆனிச்சுல, இந்த அதே கொஸ்டின் தான் கேட்டிருக்கான். ஆனா அதை ரிப்பீட் பண்ணல நான். வாட் இஸ் பாலிப்ரோட்டிக் ஆசிட், கிவ் 2 எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பாலிப்ரோட்டிக் ஆசிட். என்ன பார்த்தோம்? பாலிப்ரோட்டிக்னு நீங்க மேம் டொனேட் மோர் புரோட்டான்ஸ் மேம். அயனைசபிள் புரோட்டான். இங்க வந்து டொனேட்லாம் இல்ல. இப்போ ஒரு ஆசிட்ல 2 அயனைசபிள் புரோட்டான் இருந்ததுன்னா அப்படி சொல்லணும். அயனைசபிள் அந்த வேர்ட் யூஸ் பண்ண பாருங்க. many acids have more than one ionizable proton. ionizable protons தான் இங்க வீல ionizable protons. இப்போ H2SO4 வந்து டைப்ரோட்டிக் ஆசிட். எதுக்குமா அது டைப்ரோட்டிக் ஆசிட் சொல்றோம்? மேம் it has 2 ionizable protons. வெரி குட். H3PO4 பாஸ்போரிக் ஆசிட் 3 ionizable protons. Very good. Next. Derive the expression for the degree of dissociation of weak acid. For the degree of dissociation of weak acid, what is the effect of common ion on the degree of dissociation? நான் உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா, பேஜ் நம்பர் புக்ல நான் உங்களுக்கு சொன்னேன் பாருங்க, 332 பேஜ். அந்த பேஜ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆன்சர்ஸ் இருக்கும். நான் அது எழுதுல லாங் டெரிவேஷன், அது எதுக்கு புக்லேயே இருக்கு உங்களுக்கு. 332 பேஜ் எடுங்க பார்ப்போம். ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன்ல நான் உங்களுக்கு. 332 எடுங்க உங்க புக்ல. எடுத்துட்டேன். அதான் வந்து டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் அது ஆல்பா கேட்கறேன். அதான் 332 பாருங்க. எஸ் மேம். அதுல இருக்கிற இங்க 332
சொல்லுங்க பாப்போம், எக்ஸ்பிளனேஷன் சொல்லுங்க பாப்போம். அது புரியுதா உங்களுக்கு பார்க்கலாம். Ma'am, consider a weak acid HA which partially dissociate in its aqueous solutions, and the following ஓகே. equilibrium is established. HA aqueous plus H2O liquid gives H3O plus aqueous plus A minus aqueous. Initial ஓகே. concentration C 55 0. வாட்டருக்கு அது 50 போலன்னா கூட பரவாயில்ல. சொல்லுங்க. Okay, ma'am. Equilibrium concentration C bracket of 1 minus alpha, then H2O 55, H3O C alpha, A minus C alpha. The equilibrium constant expression can be written as Ka is equal to H3O plus concentration of A minus concentration by H2O concentration into HA concentration gives C alpha concentration into C alpha by C into 1 minus alpha 55. Rearranging, we get 55K is equal to Ka is equal to Ca alpha into Ca alpha concentration by C into 1 minus alpha gives C square into alpha square by C into 1 minus alpha gives Ca square by 1 minus alpha. Then since the acid H is very weak, A is very less than 1, we can neglect A in comparison to 1 in the denominator to get K is equal to C into alpha square, or alpha is equal to root of Ka by C. அவ்வளவுதானே அது மேம்? இருக்கும் போது உங்களுக்கு ஆல்பா இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் கேஏ பை சி இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இதுலயே வந்து ஒன்னொன்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. வாட் இஸ் த எஃபெக்ட்? அதுக்காக நான் ரெஃபர் பே 322 ஃப்ரம் தி புக் ஃபார் டெரிவேஷன் போட்டு நான் அது என்ன நீங்க இது பண்ணி புக்ல இருந்து பாத்துக்கோங்க. எஃபெக்ட் ஆஃப் காமன் அயான் ஆன் த டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ என்ன கேக்குறான்னா காமன் அயன் எஃபெக்ட் வந்து இந்த டிகிரி ஆஃப் டிசோசியேஷனை எஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்கிறேன். ஏன்னா உங்களுக்கு என்ன ஆகுது, காமன் அயனால என்ன ஆகுது, அயான்ஸ் அதிகமாகுமா கம்மியாகுமா? கம்மியா இருக்கு மேம். கம்மியாக நிறைய வந்து ஏன்னா வருது, நிறைய அயான்ஸ் வருது. ஏன்னா ரெண்டு பக்கத்துலயும் வந்து அயான்ஸ் அதிகமா தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அஸ்டிக் ஆசிடும் சோடியம் அசிடேட் இருக்கும்போது ரெண்டு பக்கமும் வந்து அஸ்டேட் அயான்ஸ்னால அயான்ஸ் அதிகமா இருக்கு. இருந்தா கூட ஈக்குலிபிரியம் வந்து என்ன பண்ண எஸ்டாப்ளிஷ் பண்ணோம் இல்லையா? அதுக்காக அந்த என்ன ஷிஃப்ட் ஆகும் லீச் அட்லே பிரின்சிபல் பிரகாரம் அது ஷிஃப்ட் டு தி லெஃப்ட் சைடு. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், ஃபுல்லாவே அந்த அயான்ஸ் எல்லாம் வந்து ஆசிடா மாறிடும், அஸ்டிக் ஆசிடா மாறிடும். அப்போ உங்களுக்கு நம்பர் ஆஃப் அயான்ஸ் வந்து குறைஞ்சிடும் இல்லையா? அப்ப இங்க கொடுத்திருக்கேன் பாருங்க. கன்சிடர் a weak acid HA which is partially dissociates in water. If a salt like Na, அது வந்து சோடியம் அசிடேட் அது மாதிரி ஒரு ஆட் பண்ணனா, காமன் அயன் இருக்க A minus ஆட் பண்ணனா, the concentration of A minus ions அசிடேட் அயான்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். According to Lee-Chatelier principle, the equilibrium shifts to the left. ஏன்னா எல்லாமே வந்து அன்அயனைஸ்டு மாலிகுலர் மாறிடும். As a result, dissociation of HA is வந்து suppressed. Hence the degree of dissociation decreases. இது மாதிரி நீங்க அந்த ரெண்டாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுது. ஓகே ஓகேவாமா? ஹலோ Yes, ma'am. ஹலோ இது பாருங்க, இந்த கொஸ்டின் புரியுதா பாருங்க. Yes, ma'am. முடியுது. இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ்ல தான் இந்த கொஸ்டின் தான் வந்து கொஸ்டின் பேப்பர்ல வேணா ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? டவுட் இருக்கா பாருங்க, ஏதாவது சம்ஸ். நாளைக்கு நோட்ஸ் அனுப்புறேன் உங்களுக்கு. என்ன பண்றீங்க? அனுப்புற நோட்ஸ் Okay, ma'am. சொல்லுங்க மேம். நோட்ஸ் அனுப்புறது என்ன பண்றீங்க? நோட்ஸ் மேம், நீங்க அனுப்புற நோட்ஸா மேம்? ஆமா, எஸ் மேம், பார்க்கல மேம். இந்த நோட்ஸ் எல்லாம் நீங்க வந்து எழுதிக்கங்க. இல்லைன்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு ஃபாஸ்டா ஒரு லெசன் நீங்க ரிவிஷன் பண்ணும்போது அதுல இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து கொஸ்டின் பேப்பர்ல கொஸ்டின் பேங்க் மாதிரி யூஸ் பண்ணி கொஸ்டின் இந்த லெசனுடைய என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, இது 5 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் நான் இது பண்ணியிருக்கிறது, டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறது. ஸோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாயிடும் உங்களுக்கு. ஓகே மேம். நான் சொன்ன ஒரு 10 மினிட்ஸ் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். பஃபர் கெப்பாசிட்டின்னு என்னன்னா, அந்த பஃபர் எவ்வளவு அதோடைய கெப்பாசிட்டி இருக்கு, பிஹெச் வந்து
ரெசிஸ்ட் பண்ற கெப்பாசிட்டி எவ்வளவு இருக்கு, அதான் வந்து பஃபர் கெப்பாசிட்டி. பஃபர் இண்டெக்ஸ்னா எவ்வளவு குவான்டிடேட்டிவ் மெஷர், எவ்வளவு அளவு 4 5 அது மாதிரி ஒரு குவான்டிடேட்டிவ் மெஷர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ற ஃபார்முலா தான் வந்து பஃபர் இண்டெக்ஸ். ஸோ HCOH மைனஸ் அயான வச்சுட்டு நம்ம எப்படி அசிடிக் பேசிக் அப்படின்னு சொல்றோம்னா, ஒரு சொல்யூஷன்ல H பிளஸும் OH மைனஸ் ஈக்குவலா இருந்தா அது நியூட்ரலும், அதிகமா H பிளஸ் அதிகமா இருந்தா அசிடிக்கும், OH மைனஸ் அதிகமா இருந்தா பேசிக்கும் அப்படின்ட்டு நம்ம சொல்லிட்டே போகலாம். அப்புறம் வந்து கான்ஜுகேட் ஆசிட், இதோடைய இதோட பேர் என்ன, கான்ஜுகேட் ஆசிட் பேஸோட பேர்னா அமோனியா. ஹையஸ்ட் pH வேல்யூ எதுக்குன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு. அயனிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் வந்து எது சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அயனிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் வந்து என்னன்னா ஸோ வந்து 1m வந்து NaOH. வாட் இஸ் மீன் பை அயனிக் ப்ராடக்ட் கன்ஸ்ட் ரைட், இட்ஸ் மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன். அயனிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் என்னன்னா உங்களுக்கு H பிளஸ் வந்து மல்டி, தட் இஸ் ப்ராடக்ட் ஆஃப் மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H பிளஸ் அயன் அண்ட் ஹைட்ராக்சைல் அயன்ஸ் வந்து இன் வாட்டர். இதுதான் வந்து டெஃபினிஷன். இது அடுத்து பாத்தீங்கன்னா அயனைசேஷன் ஆஃப் வீக் ஆசிட் எது ரிலேட்டட் இருக்குன்னா டைரக்ட்லி ரிலேட்டட் டு ஈச் அதர் தான் அவங்க. லௌரி பிரான்ஸ்டோட கான்செப்ட் என்னன்னா புரோட்டான் டொனேஷன் வந்து ஆசிடும், அக்செப்டன்ஸ் வந்து பேஸ் அப்படின்னு சொல்லி. இது வந்து உங்களுக்கு லாங் எக்ஸ்பிளனேஷன், இது டெரிவேஷன்லாம் போட்டு அனுப்புறேன் உங்களுக்கு. pH எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது, pH ஃபார்முலா மைனஸ் லாக் H பிளஸ் அயன் கான்சன்ட்ரேஷன். இப்போ கான்சன்ட்ரேஷன் பாயிண்ட்ல கொடுத்துருக்கான், அது வந்து 1/1000 போட்டு 10⁻³ போட்டோம்னா நம்ம இது மாதிரி பவரா இருந்ததுன்னா ஈஸியா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். லாக்ல வந்து பவர் வந்து முன்னாடி கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி லாக் 10 வேல்யூ வந்து 1 போட்டுக்கணும். அடுத்து ஒரு லெமன் ஜூஸ்ல வந்து அதோடைய pH இது கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்கா, அதை வச்சு வந்து pH ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்கான். அதை வந்து 7 லாக்ல வந்து மல்டிப்ளை இருந்ததுன்னா நம்ம லாக் M பிளஸ் வந்து லாக் என்ன வந்து போட்டுக்கலாம். நம்ம அந்த வேலையை இப்படி மாத்திக்கிட்டு நான் எப்படி டெரிவேட் பண்ணியிருக்கேனோ அதே மாதிரி பார்த்துக்கணும். அடுத்து இது வந்து என்ன கேட்டிருக்கா, pH கேட்டிருக்கான், ஒரு ஆசிடுடைய கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்கான், சால்ட்டுடைய கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்கான், பிகேயோட வேல்யூ கொடுத்துருக்கான். அதை யூஸ் பண்ணி நீங்க வந்து இந்த எண்டர்சன் ஹாசல்பர்க் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி இந்த டெரிவேஷன் வந்து பண்றது. 4.2 பிளஸ் இந்த லாக் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். கிவன் கொடுத்துருக்கிறது எப்படி வந்து 0.5 வந்திருக்கோம் இங்க போட்டிருக்கேன். லாக் 0.5 வேல்யூ வந்து 0.3010 இது சப்ஸ்டியூட் பண்ணிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண அவ்வளவு முடிஞ்சிச்சு. சப்ஸ்டியூஷன் பண்ணிட்டு மைனஸ் எல்லாம் பண்ணி காமிச்சு. அடுத்தது இதுல வந்து கொடுத்துருக்க டிஃபைன் பண்ணி சொல்லியிருக்கான். பிரான்ஸ்டட் லௌரி கான்செப்ட் ஆஃப் ஆசிட்ஸ் அண்ட் பேஸ் கேட்டிருக்கான். அது என்ன இது ஆசிட் எப்படி பேஸ் தான். அக்கார்டிங் டு ஹிம் வந்து ஆசிட் வந்து புரோட்டான் வந்து டோனாரு. ஸோ இதுல எது புரோட்டான் டொனேட் பண்ணுதுன்னா HF வந்து புரோட்டான் டொனேட் பண்ணுது, அதனால அது ஆசிடு. அமோனியா வந்து அக்செப்ட் பண்ணுது, அது வந்து அக்செப்டாரா இருக்கு. இந்த பஃபர் சொல்யூஷன்னா அந்த சொல்யூஷன் வந்து ரெசிஸ்டிவ் pH, resist a change in its pH and addition of small amount of acid or base வந்து அதான் வந்து பஃபர் சொல்யூஷனு. அசிடிக் பஃபர், பேசிக் பஃபர் அப்படின்னு எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. அசிடிக் பஃபருக்கு பேசிக் பஃபருக்கு என்னன்னா அசிடிக் ஆசிடும் சோடியம் ஆசிட் அசிடிக் பஃபர், அமோனியம் ஹைட்ராக்சைடும் அமோனியம் குளோரைடு வந்து பேசிக் பஃபர். இதே டிப் நீங்க ரிப்பீட் பண்ணிக்கங்க, அதே கொஸ்டின்ல ரிப்பீட் ஆயிருக்கு. பாலிப்ரோட்டிக் ஆசிட்னா ஒரு ஆசிட்ல வந்து எத்தனை வந்து புரோட்டான் அயனைசபிள் இருக்கோ அதுதான் வந்து நம்ம பாலிப்ரோட்டிக். இப்போ ஒரு ஆசிட்ல வந்து 2 புரோட்டான் அயனைசபிள் புரோட்டான்ஸ் இருந்ததுன்னா அது டைப்ரோட்டிக், 3 இருந்ததுன்னா ட்ரைப்ரோட்டிக் அப்படின்ட்டு இது பண்ணிக்கலாம். அது வந்து பாலிப்ரோட்டிக் ஆசிட் சார். அடுத்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிரஷன் ஃபார் டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் ஆஃப் வீக் ஆசிட் வந்து அது புக்ல ஆல்ரெடி இருக்கு. அப்படியே அந்த டெரிவேஷன் ஃபுல்லா நீங்க காப்பி பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் ஆஃப் காமன் அயன் அந்த டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் வந்து என்னன்னா காமன் அயன் அந்த டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் கன்சிடர் வீக் ஆசிட் விச் பார்ஷியலி டிசோசியேட்ஸ் இன் வாட்டர். அதாவது ஏன் வந்து காமன் அயன் எடுத்ததுன்னா டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் அதிகமாகுமா கம்மியாகுமான்னு கேட்கறேன். காமன் அயனால அயான்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும், ஆனா கூட வந்து அந்த ஈக்லிபிரியம் ரீச் பண்ணதுக்காக லீச்சாட்லே பிரின்சிபல்னால அது திருப்ப வந்து எல்லாமே அதிகமான அயான்ஸ் எல்லாம் வந்து அன்அயனைஸ்டு மாலிகுலா மாறுறதுனால உங்களுக்கு அயான்ஸ் வந்து கம்மியாகுது, அதான் டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் வந்து கம்மியா இருக்கும். ஓகேம்மா, தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் தி கிளாஸ். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. தேங்க்யூ.
pH வந்து